ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரட்சிப்பில் தேவனுடைய தெரிந்தெடுப்பு அல்லது தெரிந்து கொள்ளுதல், எலெக்ஷன் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நோக்கம்தான். நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற விஷயமே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதாவது நித்தியம் முதல் நித்தியம் வரைக்கு நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று ஒன்று இருந்தால் அது ரட்சிப்பு மாத்திரமே. அந்த ஆசீர்வாதத்தையே நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். அதையும் தாண்டி இப்பேற்பட்ட ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது நான் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணம். இதுதான் இந்த சீரீஸ் ஆஃப் டீச்சிங்குடைய நோக்கம். இப்போ இந்த எலெக்ஷனை குறித்து நம்ம பார்த்தோம், தெரிந்தெடுப்பு அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு ப்ரீ டெஸ்டினேஷன் அல்லது முன் குறித்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்களேன். முன் குறிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பவுண்டரி போட்டுறது, அல்லது என்ன சொல்லலாம், ப்ரீ டிட்டர்மைன், நடக்கிறதுக்கு முன்பதாகவே இது இப்படி தான் நடக்கணும்னு டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும், அதான் ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் ஒரு காரியத்தை பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே என்னென்ன இருக்குது, கொஞ்சம் வீடு வாங்குவோம், இடத்த வாங்கி வீட்டை கட்டுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணால் பக்கத்து பிளாட்டையும் வாங்கலாமான்னு யோசிப்போம். அல்லது இன்னும் யோசிப்போம், ஒரு வயல் வாங்கியிருந்தோம் அப்படின்னா பக்கத்து வயலையும் வாங்கலாமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம டெரிட்டரி, அதாவது என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொண்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். தேசங்களும் என்ன பண்ணுது, நாடுகள் மத்தியிலையும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அவங்க பார்டரில் இருந்து கொஞ்சம் இந்த பார்டர் கொஞ்சம் குண்டை போடுறாங்க. ஏன் குண்டை போடுறோம், அப்படி இங்கே இருக்க இடத்த கொஞ்சம் நம்ம நாட்டோட சேர்த்துக்கலாமா, எல்லைகளை விரிவாக்கணும். இப்படி எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா நம்ம எல்லைகளை விரிவாக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த வசனத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 26வது வசனம் எப்படி சொல்லுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. பூமியின் மீதெங்கும் அவங்க குடியிருக்கிறாங்க, ஆனால் அவர் குடியிருக்க வச்சாலும் இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறாரு, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். என்னதான் நாடு சண்டை போட்டாலும், என்னதான் வீடு சண்டை போட்டாலும், என்னதான் அண்ணன் தம்பி சொத்தை ஆட்டைய போடணும்னு நீங்கள் நினச்சாலும் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா உங்களுடைய எல்லைக்கோடு என்ன, உங்களுடைய காலம் என்னங்கிறத இனிமே தீர்மானிக்கப்பட போகிறதில்ல, ஏற்கனவே தீர்மானிச்சாச்சு. இதுதான் ப்ரீ டெஸ்டினேஷன். அதான் பாருங்கள், வசனம் ரொம்ப தெளிவாக பாருங்களேன். அவர்கள் காலங்களும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளும், எப்படியாவது பக்கத்தில் இருக்கிறவனை ஏமாற்றி, சொந்தங்களை ஏமாற்றி எப்படியாவது இன்னும் 2 அடி தள்ளி அந்த பக்கம் சுவத்தை போட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன தான் தலைகீழ் நின்னாலும் எந்த அடியில் உங்கள் சுவர் இருக்கணுங்கிறது ஏற்கனவே தீர்மானிச்சாச்சு. நீங்கள் தலைகீழ் என்னாலும் நடக்காது. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன், நம்முடைய எல்லைகள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா இயேசுவை இப்படி பேசிட்டாங்க, என்ன இயேசுவை அப்படி கொண்டு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த எருசலேம் வீதியில் மக்கள் எல்லாம் ஓன்னு அழுதாங்களாமா இயேசு சிலுவையில் சுமந்துட்டு வரும்பொழுது. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்காக அழாதம்மா, உனக்காகவும் பிள்ளைக்காக வலு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாம் ஏதோ அதிர்ச்சிகரமாக நடக்கலை, இதெல்லாம் ஏதோ தெரியாமல் நடக்கலை, இப்படி ஆயிப்போச்சு இயேசுவே உங்களுக்கு அப்படின்னு யாராவது சொன்னால், இப்படி ஆகணுங்கிறது இன்றைக்கி சொல்லப்படலாமா, இப்படி ஆகணுங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதான் வசனம் சொல்லு பாருங்களேன், முன்னே வாக்குத்தத்தம் பண்ணினபடி. அப்போது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அவர் காட்டி கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், அவர் சிலுவையில் அறைந்ததாக இருக்கட்டும், அவர் பிணியாலையை சுத்தமாக்கினதாக இருக்கட்டும், இல்லை உயிரோட ஜனங்கள் இது எல்லா காரியம், ஏன் அவர் கழுதையில் வந்த பவனியாக கூட இருக்கட்டுமே, எதுவுமே தற்செயலாக நடக்கலை, எல்லாமே முன்னே தீர்மானிக்கப்பட்டது. இதுதான் ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனம், இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் பேசக்கூடிய அந்த காரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இப்போ என் கேள்வி, இயேசுவை ரோம சோல்ஜர்ஸ் கொலை செஞ்சாங்களா இல்லை
சும்மா கேட்குறதுங்கிறக்க கேட்குற. தேவன் கொலை செஞ்சாரா? இயேசுவை ரோம சோல்ஜர்ஸ் கொலை செஞ்சாங்களா? ரோம படை வீரர்கள் கொலை செய்தார்களா? இல்லை தேவன் அவர்களை கொலை செய்தாரா? அவரோ தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமானார்னு வசனம் சொல்லுது. இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்களா? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அப்படின்னா ரொம்ப ஒரு கலோக்கியலாக உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. இயேசுவை கொலை பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு போட்டதே யாருன்னா ஃபாதர் காடு தான். இது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன்னா, எல்லாமே அவர் தீர்மானித்திருந்தது. அப்போ தேவன் தீர்மானித்திருந்ததின் படி தான் இன்றைக்கி இங்கே எல்லா காரியமும் நடந்தது. தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. ப்ரீ டெஸ்டினேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி தான் எலெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பாவியாக இருக்கிறனா விசுவாசியாக மாறுவதற்காக தேவன் செய்த கடந்த கால செயல் எலெக்ஷன். தெரிந்தெடுத்தார். ஏன் தெரிந்தெடுத்தார்? பாவியாக இருக்கிற நான் நீதிமானாக மாறும்படி அவர் என்னை தெரிந்தெடுத்தார். ஆனால் என்னை முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார் அப்படின்னா, கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும் என்பதற்காக என்னை முன்குறித்தார். அப்போ எலெக்ஷன், ப்ரீ டெஸ்டினேஷன். முன்குறித்தல்னா என்ன, தெரிந்தெடுப்புனா என்ன? தெரிந்தெடுப்பு என்பது பூமியின் கடையாந்தரங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். ஏன் தெரிந்தெடுத்தார்? இந்த உலகத்தில் நான் பாவியாக தான் பிறப்பேன், பாவியாக தான் வாழ்வேன். அப்படி பாவியாக இருக்கிற என்ன கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக மனம் திரும்ப செய்து நீதிமானாய் மாற்றுவதற்கு என்னை தெரிந்தெடுத்தார். நீதிமானாக மாற்றுறதுக்கு அப்புறம் ஏற்கனவே என்னை முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார் அப்படின்னா, தம்முடைய குமாரனுடைய சாயலாக நான் மாற வேண்டும் என்பதற்காக முன்குறித்தார். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேங்கிறீங்களா? நேற்றைய வரைக்கும் எல்லா செய்தியும் கேட்டு நம்ம என்னை தேவன் தெரிந்தெடுத்தார், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீதிமான் அப்படின்னு சொன்னீங்களே, அப்புறம் கதை அங்கேயே முடிஞ்சிச்சான்னா கதை முடியல. உங்களை தேவன் தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, தேவன் உங்களை முன்குறித்தும் இருக்கிறார். ஏன் தெரிந்தெடுத்தார்? நீதிமானாய் மாற்றுவதற்கு. ஏன் முன்குறித்தார்? வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதுக்கு பிரதர் ரட்சிக்கப்பட்டீங்க? பரலோகத்துக்கு போகிறதுக்கு பிரதர். கரெக்டு, அதோட ஓகேவா? இல்லை இல்லை இல்லை, உங்களை அவர் எலெக்ட் மட்டும் பண்ணலை. உங்களுடைய ப்ரீடெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா, என்னை அவர் தெரிந்தெடுத்தது நீதிமானாய் மாற்றுவதற்கு. ஆனால் என்னை முன் அறிந்தது, முன் குறித்தது எதற்காக என்றால் குமாரனுடைய சாயலாக மாறுவதற்கு. அதே இது எபேசியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அதாவது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லணும் அப்படின்னா, உங்களை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படிப்பா ரட்சிக்கப்பட்ட? தேவன் தெரிந்தெடுத்தால் ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, என்னப்பா இயேசு மாதிரியே மாறிட்டேன், அதுக்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதான் அர்த்தம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டியா பார்த்தா தெரியலையப்பா அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு பெரிய கேள்வியே என்ன அப்படின்னா, கிறிஸ்தவங்களை தாங்க சொல்கிறேன், கிறிஸ்தவங்களில் யார் ரட்சிக்கப்பட்டவங்க யார் ரட்சிக்கப்படாதவங்கன்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுது, அப்படி தானே? ஆனால் ஒருத்தன் உண்மையிலே கிறிஸ்தவனாக இருந்து அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் நீதிமானாக மாறி இருப்பான். அப்படி நீதிமானாக மாறினவன் இப்போ எப்படி ஆயிருப்பான்னா, தேவன் அவரை முன் அறிந்ததினால், முன் குறித்ததினால் அவன் கிறிஸ்துவின் சாயலாக மாறிக்கிட்டே இருப்பான். 50 கிறிஸ்தவங்க இருந்தால் 50 கிறிஸ்தவங்களில் நமக்கு பார்த்த உடனே இவர் ரட்சிக்கப்பட்டவர்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் கிறிஸ்துவின் சாயலாக மாறிக்கொண்டே இருப்பார். எப்படி? ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது, தெரிந்தெடுத்தவர்களை தேவன் முன் குறித்தார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? சூப்பர், உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா நீங்கள்? தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். ஏன்னா ரோமரில் 8வது அதிகாரம் 38 அந்த வசனத்தில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்லுது. எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன் குறித்தாரோ, எவர்களை அழைத்தாரோ, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ, எவர்களை மகிமைப்படுத்தி, அப்போ எல்லாம் அவர்களை. ஒரே கூட்டம். ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்? அப்புறம் இயேசுவின் சாயலில் மாற ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினோட மிக முக்கியமான காரியம். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது, அல்லது 12வது வசனம் தமிழில். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக
எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, நீங்களும் நான் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படின்னா அது ஆங்கிலத்தில் வரும் பொழுது ப்ரீடிஸ்டைன் அக்கார்டிங் டு த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் வில். ரெண்டே காரியம்தான். இயேசுவை போல மாறிட்டு வாரீங்களா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டதுனால ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டதனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். எதற்காக? இயேசுவின் சாயலாக மாறுவதற்கு. மாறிட்டு இருக்கிறீங்களா? கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர். பாவியாக பிறந்த நாங்கள் மனம் திரும்பி நீதிமானாக மாறுவதற்காக எங்களை தெரிந்தெடுத்தீர். ஆனால் அதோட இந்த வேலை முடியலை. எங்களை முன் குறித்திருந்தீர். எதற்காக? உம்முடைய குமாரனுடைய சாயலாக நாங்கள் மாறுவதற்காக. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க யார், தெரிந்தெடுக்கப்பட்டவங்க யார், தெரிந்தெடுக்கப்படாதவங்க யாருன்னே அடையாளம் காண முடியாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாகுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து, ஆவியானவருடைய பரிசுத்தமாகுதலினாலே அப்பா உமது சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.